நீங்கள் வந்து பெங்களூர் போனீங்கன்னா எங்களை மாதிரி இவ்வளோ ஒரு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. பிகாஸ் நாங்கள் வந்து இதுக்காக நிறைய செலவு பண்ணிட்டோம். யூஸ்வலாக வெளியே போனாலே நாங்கள் வந்து ஆட்டோ தான் ப்ரிஃபர் பண்ணோம். பட் வந்து அது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்னு எனக்கு வந்து அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. ஊபர் கூட நாங்கள் புக் பண்ணல. லோக்கலாக இருக்க ஆட்டோ ஸ்டாண்டில் போயிட்டு நாங்கள் வந்து ஆட்டோ தான் வந்து புக் பண்ணோம். பட் வந்து அவங்க கிட்ட இருக்க டிஸ்டன்ஸ்க்கே வந்து 500 600 கேட்குறாங்க பிகாஸ் ஆஃப் த பெங்களூர் டிராஃபிக்கு. அவங்களுக்கு அந்த ஆட்டோக்கு கொடுக்குற காசை வச்சு நம்ம வந்து ஊபரில் வந்து கேப் புக் பண்ணியே போயிடலாம். அவங்க வந்து பெருசாக பார்கெயின் பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சர்ச் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கோம். உங்களுக்கு வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரினா நீங்கள் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் போங்க. பிகாஸ் சர்ச் ஸ்ட்ரீட்டில் ஸ்பெசிஃபிக்காக இந்த பிளேஸில் வந்து நீங்கள் எதுவுமே வாங்க முடியாது. இங்கே எது எடுத்தாலுமே வந்து 500 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நார்மலாக குட்டி கிளிப்பு கூட வந்து 50 rupees தான் ஸ்டார்டிங்கு. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா கமர்ஷியல் ஸ்ட்ரீட் தான் பெஸ்ட்டு. பிகாஸ் சர்ச் ஸ்ட்ரீட்டு மடிவாலா இங்கெல்லாம் வந்து பார்ட்டி பிளேஸ் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெங்களூரில் வந்து செம்ம டிராஃபிக். இதனால் சென்னைக்கு ரிட்டர்ன் வர ட்ரெயினையே நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து பெங்களூரில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒரு 1/2 hour 1 hour இல்லைனா மெட்ரோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டம் தான். நீங்கள் பெங்களூர் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.